அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வத்தின் அதிபதியான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானால் ஏற்பட போகும் புதையல் யோகம் என்ன, குறிப்பா இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மே மாதம் 1ஆம் தேதி குரு மேச ராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்க இருக்காரு. ரிஷப ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன், குரு பகவானின் பகை கிரகமாவாரு. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன். தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சமபலம் பெற்றவர்கள். தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு. பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி, தேவ குரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியன் இவரே. அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர். அசுரர்கள் இவரை தெய்வமென போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடுமையான தவமிருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார். பிறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சும சக்தி வாய்ந்த மந்திரம் இது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்து வந்தன. அந்த தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கிரன். இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது. ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. இதனால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர். எந்த விதமாவது மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர். குரு பகவானின் பெண் சுக்கிரனுடைய பெண் தேவயானி. கசன் மீது மையல் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். இம்மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தாள். இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக ஒன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அருந்துவிட்டார். மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கிரனையும் உயிர்ப்பித்தான். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவின் மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மௌனம் மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள். குரு பகவானின் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விரிவிக்கப்பட்டிருக்குது. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகர்கள் ஒழுக்கம், தெய்வ பக்தி, தெளிந்த மனம், நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாது இருக்க வேண்டும். கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசாரகதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தான் தந்தருள்வார். ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன புராதன ஜோதிட கிரகங்கள். முன்பு கூறியது போல் ஒரு ராசியை குரு பகவான் கடப்பதற்கு சுமார் 1 வருட காலம் ஆகும். குரூர கிரகம் எனப்படும்
வரும் ராகு மற்றும் அக்னிமயமான செவ்வாய் ஆகியோர் குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளை கடக்கும் போது தங்களுடைய வீரியத்தை இழந்து விடுவதாக பூரண பாராச்சரியம் எனும் பழமையான ஜோதிட நூல் விளக்கியிருக்கு. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானின் தெய்வீக சக்தியினை. அது மட்டுமில்ல, ஓடி போனவனுக்கு 9 குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற மூதுரையும் உள்ளது. இவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நமது வாழ்வில் குரு பகவானுடைய முக்கியத்துவம் எத்தகையது என்று. வேத காலம் எனப்படும் பாரத புண்ணிய பூமியின் பொற்காலத்தில் வியாசனர் என்றொரு மகரிஷி இருந்தார். மகா தபஸ்வி. அவரது பிரசித்தி பெற்ற காமசாஸ்திரம் என்னும் நூலில் ஆண் குழந்தை வேண்டும் என ஆசைப்படும் தம்பதியினர் குருபலம் நிரம்ப பெற்றுள்ள தின வேளையில் பெண் குழந்தை வேண்டும் என விருப்பப்படுபவர்கள் கணவன் மனைவியர் சுக்கிரன் சுபபலம் பெற்று திகழும் தின நேரத்தில் சேர வேண்டுமாம் என கூறியிருக்கிறார். அந்த அளவிற்கு சென்ற காலத்தில் ஜோதிடம் எனும் மகத்தான வானியல் கலை நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல துலாம் ராசியைச் சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய ரிஷபத்திற்கு குரு மாறுவது நன்மை தராதுங்க. அதிக அலைச்சலும் குடும்ப கவலைகளும் உடல்நல குறைவும் வீண் பண விரயமும் கவலையையும் அளிக்குங்க. மீன ராசியில் அமர்ந்துள்ள பலம் பொருந்திய ராகு சமய சஞ்சீவினியாக தக்க தருணத்தில் உதவிக்கு வந்து விடுவாருங்க. வரவிற்கு மீறிய செலவுகளினால் அடிக்கடி பண பிரச்சனை ஏற்படுங்க. அத்தகைய சந்தர்ப்பங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி கிடைக்குங்க. வரும் 1 வருட காலத்திற்கு பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. ஏன்னா பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் களவு போக சாத்தியக்கூறுகள் உள்ளதுங்க. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரும் 1 வருட காலத்திற்கு முக்கிய விஷயங்களில் பொறுமை நிதானம் தீர ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியங்க. தனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பதால தக்க தருணங்கள்ல உதவி கிடைக்குங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல வேலை பார்க்கும் இடத்தில் பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது வேண்டுங்க. அவர்களது சொந்த பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள் பிறருடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களுக்கு உதவி செய்ய பணம் சம்பந்தமான ஆவணங்களில் கூட்டு கையெழுத்து போடுவதையும் தவிர்ப்பது வேண்டுங்க. கிரக நிலைகளின்படி சட்ட பிரச்சனைகள்ல சிக்கி கொள்ளும் வாய்ப்பு இருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல வரும் 1 வருட காலத்திற்கு பண விஷயங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுது. அதிக உழைப்பையும் வெயிலில் அலைவதையும் கூடுமான வரையில் குறைத்து கொள்ள வேண்டுங்க. குறிப்பா ஐப்பசி மாதம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது முக்கியங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால் சந்தை நிலவரத்தையும் நிதி நிலைமையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றிற்கேற்ப உங்களுடைய விற்பனை திட்டத்தை மாற்றி அமைப்பது மிகவும் நல்லதுங்க. குறிப்பா நிதி நிறுவனங்களுடைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்களுக்கு குறிப்பா மாணவ மாணவியர்களுக்கு வித்யாகாரகரான புதன் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் கல்வி முன்னேற்றம் சிறிதளவும் தடைபடாதுங்க. இருப்பினும் மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லதால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். குறிப்பா சக மாணவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு சனி பகவான் ஆகிய இருவருக்குமே பரிகாரம் செய்வது அளவற்ற நன்மைகளை செய்யுங்க. அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் சிறிது நெய் மற்றும் சனிக்கிழமைகள்ல சிறிது எள்ளெண்ணெய் சேர்த்து வந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க.